ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகள கேட்க, நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய பேரு வெண்ணிலா. வெண்ணிலாவுடைய புத்தக பையில ஒரு ஆணுரை இருந்தது. அத எடுத்து பார்த்த பிறகு பகீர்னு ஆன நம்ம ஜானகிக்கு அவங்க ஒரு செகண்டில் தலைச்சுற்றல் வந்துருச்சு. மத்தபடி இவங்களுக்கு நெஞ்சு வெளிய வர மாதிரி, நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஆயிருச்சு. ஒரு கட்டத்துல நிக்க முடியாம கண் இருண்டு போயி, கீழ விழப்போன நம்ம ஜானகி, பக்கத்துல இருந்த மேசை மேல கை வச்சு புடிச்சு தடுமாறி நின்னாங்க. அப்பதான் அங்க ஒரு தண்ணீர் குடுவை, கண்ணாடி கிளாஸ்ல தண்ணீர் இருந்துச்சு. அது தடுமாறி கீழ விழுந்து உடைஞ்சது. உடனே பாத்தீங்கன்னா, நம்ம ஜானகியோட கணவர் சங்கர், "என்ன இந்த சத்தம் கேக்குது?"ன்னு சொல்லி ரூம்ல இருந்து வெளிய வந்து பாக்குறாரு. அப்பதான் ஜானகி அழுது கொண்டு சேரின் ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் சங்கர், என்ன ஜானகி ஆச்சு? எதனால அழுகுற?" அப்படின்னு கேட்டாங்க. உடனே, "உங்க பொண்ணு, நீங்க வளர்த்து வச்சிருக்க லட்சணத்த பாருங்க. இவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சங்கர், "என்னாச்சு? எதனால இப்படி கத்திட்டு இருக்க? அவ தான் டியூஷன் போயிருக்கிறா" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஜானகி, "உங்க பொண்ணு தான். உங்க பொண்ணோட லட்சணத்த பாருங்க. இவ பேக்ல எப்படி இந்த ஆணுற வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே, "இது எப்படி அவ பேக்ல வரும்? யாராச்சும் வச்சிருப்பாங்க. இல்லாட்டி தெரியாதனமா யாராச்சும் வச்சு இவ மேல பழிய போடலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதான் நடந்திருக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்படியா? அப்ப வெண்ணிலா எதுக்கு அவங்களுடைய சாவகாசம் வச்சிருக்கிறா? அவங்களுடைய பேசாம கட் பண்ணி விட்டுறலாம்ல?" அப்படின்னு ஜானகி சொல்லுவாங்க. உடனே சங்கர், "அவ வரட்டும், நம்ம கேட்டுக்கலாம். நீ கொஞ்சம் கத்தாம டென்ஷன் ஆக வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே, "என்னால எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இப்ப கூட டியூஷன் போறேன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் ஊர் சுத்திட்டு இருப்பா. மத்த பையனோட ஊதாரித்தனமா போறதுக்கு தான் என்னுடைய பிள்ளைய நான் வளர்த்து வச்சிருக்கேனா? என்னதான் அவள நம்ம கண்டிஷனா வளர்த்தாலும் கூட, அவளோட புத்திய போட்டு காட்டுறா. அவ வரட்டும். முதல்ல அவளுக்கு கால் பண்ணுங்க" அப்படின்னு நம்ம ஜானகி சொல்லுவாங்க. உடனே சங்கரும் அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ண பிறகு, "ஒண்ணு அவ இருக்கணும். இல்லாட்டி நான் இருக்கணும். இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும். அவள நான் சாகடிக்கப் போறேன்" அப்படின்னு ஜானகி ரொம்ப டென்ஷன்ல ஆக்ரோஷமா கத்துவாங்க. "அவ வந்த பிறகு பாருங்க, நான் எவ்வளவு பத்திரகாளியா ஆகுறேன்னு" அப்படின்னு சொல்லி ரொம்பவே தடுமாறி பேச ஆரம்பிச்சாங்க. உடனே நம்ம சங்கர், "நீ கொஞ்சம் செவுன்னு கம்முன்னு இரு. ஏன்னா, அவ எதுக்கும் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா. நீ உடனே டென்ஷன் ஆகி உன்னுடைய உடம்ப கெடுத்துக்காத" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இவ்வளவு கூலா இருக்கிறீங்க. எனக்கு தன்னுடைய பொண்ணு எங்கே வேற வழியில தடுமாறி போயிருவாளோ, என்னமோன்னு ஒரே பதட்டமா இருக்குது. அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டே இருப்பாங்க. ஜானகி, நான் சொல்றேன்ல, நம்ம பொண்ணு அப்படி போக மாட்டா. அப்படி இருந்தாலும், இது அவ பேக்ல இருந்தது உண்மைதானான்னு அவட்ட கேட்டு விசாரிச்சிருப்போம். விசாரிச்ச பிறகு, இத பத்தின உண்மைகளையும் அவட்ட நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். அவளுக்கும் இப்ப 15 வயசு ஆச்சு இல்லையா? அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில நம்ம ஜானகியும், சங்கருடைய ஒரே பொண்ணு தான் வெண்ணிலா. அவங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல, பிரபலமான பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு தடவ தான் அங்க படிச்சுக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஜானகியும் பாத்தீங்கன்னா, அவ வந்த பிறகு அவள என்ன பண்றேன்னு பாருங்க. ஏன்னா, அவ இப்படியாப்பட்ட காரியத்த பண்ணிட்டு வந்திருக்கா. நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லி கதறி அழுவாங்க. உடனே நம்ம சங்கருக்கு பாத்தீங்கன்னா, "நீ முதல்ல அவ வந்த பிறகு எதையும் காட்டிக்காத. நானே எல்லாத்தையும் பார்த்து கேட்டு விசாரிச்சுக்கிறேன். நீ அதனால டென்ஷன் ஆகாத. ஃபர்ஸ்ட்டு அவ வந்த பிறகு இங்க நடந்ததெல்லாம் அவள்ட்ட சொல்ல வேண்டாம். முதல்ல அத என் கையில குடுன்னு" சொல்லி அத வாங்கி சங்கரும் வச்சிருக்காரு. வச்ச பிறகு, "ஃபர்ஸ்ட்டு நீ போய் உன்னுடைய ரூம்ல போய் நீ தூங்கு. அவ வந்தா நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு நம்ம சங்கர் சொல்லுவாரு. உடனே அவங்களும் பாத்தீங்கன்னா, "நான் எப்படி இது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்க முடியும்? அப்படி இருக்கிறப்ப அவளை பார்த்தா, நான் அவள என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்க. நீங்க கொஞ்சம் கூட என்ன தடுக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சங்கர், "நான் சொல்றேன்ல, இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன, நான் ஓங்கி பலார்ன்னு ஒரு அறை விட்டுருவேன். கம்முனு போய் ரூம்ல படுத்து தூங்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பாத்தீங்கன்னா, நம்ம ஜானகியும் கொஞ்சம் அமைதியா போய் ரூம்ல படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பொண்ணுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவ வந்த பிறகு, இந்த விஷயத்த பத்தி அவள்ட்ட கேட்கணும். மத்தபடி இந்த வயசுல எல்லாம் இத பத்தின விஷயங்களை அவங்கள்ட்ட சொல்லி புரியவும் வைக்கணும். அப்பதான் தன்னுடைய மனைவி கிட்ட இதெல்லாம் பத்தி சொல்லச் சொன்னேன். ஆனா அவ, "எதுக்குங்க இதெல்லாம் போய் இந்த சின்ன வயசுல சொல்லணும்?" அப்படின்னு சொல்லிட்டா. சரி, ஒண்ணு ஸ்கூல்லயாச்சும் இத பத்தி சொல்லிக் குடுப்பாங்கன்னு நெனச்சேன். பிடிப்பில எல்லாம் இந்த மீட்டிங் மாதிரி வச்சு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அவங்க அதுக்கு மேல கூச்சப்படுறாங்க. இதெல்லாம் கூச்சப்பட்டா, பிள்ளைகளுக்கு இந்த வயசுல இத புரிய வச்சு தானே ஆகணும். அப்பதான் இந்த நிலைமையில இருந்து அவங்க தடுமாறி விழுந்தாலும் எழுந்து வர முடியும். அப்படின்னு
இவரு மனசுக்குள்ளே நெனச்சுக்கிட்டு இருப்பாரு. எப்படியாச்சும் இந்த விஷயத்த தன்னுடைய பொண்ணுகிட்ட சொல்லி புரிய வச்சிரணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்கிறாரு. அப்பதான் வெண்ணிலாவும் டியூஷன் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே, "அப்பா என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே, "இல்லம்மா, இப்பதான் கோதுமை மாவு கரைச்சு வச்சிருக்கிறேன். தோசை ஊத்தலாம். நீ கொஞ்சம் சட்னி மட்டும் அரைச்சிடுறியா?" அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம வெண்ணிலாவும், "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சட்னி ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்காப்பா?" அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம வெண்ணிலாவும், "ஆமாப்பா, நாளைக்கு இருக்குது. நாளைக்கு போகணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே, "அம்மா எங்கப்பா?" அப்படின்னு கேட்பாங்க. "அம்மா வந்து தலைய வலிக்குதுன்னு படுத்திருக்கிறாப்பா. நான் ஒரு டேப்லெட் குடுத்துருக்கேன். இப்போதைக்கு அவ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறா. நீ எதுவும் அவள போய் டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ, சரிப்பா. நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே 2 பேரும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆனா, சங்கரால எதுவுமே பேச தயாராகவும் இல்ல. அவரு என்னதான் பேசணும்னு முயற்சி எடுத்தாலும், அந்த இடத்துல அவரால பேச முடியல. அப்பதான் தன்னுடைய பொண்ணு வெண்ணிலாவிட்ட, "நாளைக்கு வந்து மெரினாவுக்கு காலையில போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "என்னப்பா திடீர்னு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்பாங்க. "ஷூட்டிங் இல்லம்மா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நம்ம நாளைக்கு போய் அந்த சன்ரைஸ பார்த்துட்டு வருவோம்." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ, ஷேர். அப்படியே பண்ணலாம். நம்ம போய் பார்த்துட்டு வரலாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அடுத்த நாள் காலையில தன்னுடைய பொண்ணு வெண்ணிலாவ கூட்டிக்கிட்டு கடற்கரைக்கு போவாங்க. இந்த சென்னை மக்கள் ஏன் தான் மத்த நேரத்துலலாம் வராங்களே! ஆனா காலை டைம்ல யாரும் வந்து இத பார்க்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ கண்குளிர காட்சியா இருக்குல்ல! அப்படின்னு சொல்லி நம்ம சங்கர் வந்து வெண்ணிலாவிட்ட பேசிட்டு இருப்பாரு. வெண்ணிலாவும் கொஞ்ச நேரம், "ஆமாப்பா, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. காலையிலேயே இத பார்க்கறதுக்கு அம்மா தான் வர முடியல. அவங்களுக்கு உடம்பு சரியில்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாவும் பாத்தீங்கன்னா, சங்கரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறாங்க. அப்பதான், "நான் வந்து உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும். ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும்னா, காலையிலேயே இங்க வந்துருவேன்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வெண்ணிலாவும், "என்னதுப்பா சொல்லுங்க" அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம சங்கர், "இது என்னன்னு உனக்கு தெரியுதாம்மா? இது வந்து உன்னுடைய பேக்ல இருந்துச்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பதட்டம் அடைஞ்ச வெண்ணிலா, "ஆமாப்பா, இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் சாலினி வச்சிருந்தா, அத வந்து என்னிட்ட காட்டி என்னமோ சொல்லிக்கிட்டே இருந்தா. அது காட்டியும் எங்க மிஸ் வரவும், என்னுடைய பேக்ல அத போட்டுட்டாப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே, "ஆ, அப்படியாம்மா? இதெல்லாம் எதுக்கும்மா உங்க ஸ்கூல்ல?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இல்லப்பா, அவ தான் ஒரு மாதிரி. மத்தபடி நான் ஏதும் அவள்ட்ட பேச மாட்டேன். மிஸ் வரவும் என் பேக்ல போட்டுட்டா. அவளும் எடுக்க மறந்துட்டா, நானும் அவள்ட்ட குடுக்கலப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "இத பத்தி நீ என்ன நெனைக்கிற?" அப்படின்னு கேட்பாரு. உடனே, "இத பத்தி என்னப்பா இருக்குது? இதெல்லாம் பத்தி எப்படி சொல்றது?" அப்படின்னு சொல்லி இழுத்தாங்க. உடனே நம்ம சங்கர் வந்து, "நீ சொல்றது எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரியுது. ஆனா எப்படி இவள்ட்ட பேசி எல்லா விஷயத்தையும் வாங்குறதுன்னு" ரொம்ப தயக்கத்திலேயே சங்கர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. உடனே நம்ம வெண்ணிலாவும் முகம் குனிஞ்சு, அவங்க எதுவுமே பேசாம கொஞ்சம் அமைதியாவே இருக்கிறாங்க. அப்பதான் நம்ம சங்கர் வந்து, "சரிம்மா, இது எப்படி? இத பத்தி நீ என்ன நெனைக்கிற?" அப்படின்னு கேட்கிறப்ப, "அப்பா, இந்த வயசுல இத பத்தி எப்படிப்பா தெரியாம இருக்கும்?" "தெரியும். இருந்தாலும் இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. இது வந்து எனக்கு ஒரு பையன் குடுத்தான்பா. இப்போதைக்கு பதட்டத்துல என்னுடைய ஃப்ரெண்ட் குடுத்தான்னு உங்கள்ட்ட சொன்னேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. "தெரியுமா, நீ பொய் சொல்லுவேன்னு. அதனால தான் உன்ட்ட நான் எப்படியாச்சும் பேசி இந்த விஷயத்த வாங்கணும்னு தான் இதை கேட்டேன்." அப்படின்னு சொல்லுவாரு. "ஆமாப்பா, என்ன ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொன்னான். உன்ன எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ரொம்ப நேசிக்கிறேன். இத நீயே வச்சிரு. உனக்கு எப்ப விருப்பமோ, அப்ப வந்து உன்னோட பக்கத்துல நெருங்கி வருவேன்." அப்ப கூட அன்னைக்கு என்னிட்ட முத்தம் குடுக்கணும்னு சொல்லி வந்தான்பா. நான் தான் ஆய் ஒதுங்கி போயிட்டேன். அப்பதான் அவன், உன்னுடைய கட்டாயத்தினால நான் இத பண்ண மாட்டேன். உன்னுடைய விருப்பத்தாலேயே நான் இத பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணா மட்டும் நான் உனக்கு வெயிட் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லுவான். உடனே இதையும் தன்னுடைய அப்பாவிட்ட வெண்ணிலா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா சொன்னத அவங்க கேட்டுட்டு, "அப்பா, அவன் ரொம்ப நல்லவன்பா. பாக்க அழகா இருப்பான். மத்தபடி பாத்தீங்கன்னா, ரொம்பவே தங்கமானவன். எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கிளியரா இருப்பான்." அப்படின்னு சொல்லுவாங்க. "எப்படிம்மா அவன் நல்லவன்னு நீ சொல்ற?" அப்படின்னு கேட்பாங்க. "இதுல என்னப்பா இருக்கு? அவன் பாத்தீங்கன்னா, ரொம்ப மெச்சூரிட்டி மாதிரி இருப்பான். மத்தபடி பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருப்பான்." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே, "சரிம்மா, அவன்ட்ட நீ பேசியிருக்கியா?" அப்படின்னு கேட்பாங்க. உடனே, "பேசியிருக்கேன்பா. ஆனா ரொம்ப பேச மாட்டேன். நாளைக்கு கூட உன்ன நேர்ல மீட் பண்ணணும்னு சொன்னான். அது கூட நாளைக்கு உங்கள்ட்ட பிரஷர் கிளாஸ்ன்னு சொன்னேன்ல, அது அவன மீட் பண்ண போறது தான்பா." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சங்கர், "நான் சொல்றத நீ நம்புவியா?
எல்லாமே உண்மையா காதலிச்சாங்கன்னா, ரொம்ப நாள் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இல்லாட்டி அவங்களுடைய ஆசைகள சீக்கிரம், கூடிய சீக்கிரத்துல பூர்த்தி பண்ணிக்கணும்னு நெனப்பாங்க. அதான் இப்ப உனக்கு நடக்கப் போகுது. நீ வந்து அவன உண்மையான்னு பொய்யான்னு நம்ம கண்டுபிடிச்சிரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எப்படிப்பா உண்மை பொய்ன்னு கண்டுபிடிக்கிறது? அவன் தான் ரொம்ப நல்லவன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லம்மா, இதுக்கான உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சும். நான் சொல்றத மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லுவாரு சங்கர். உடனே நம்ம வெண்ணிலாவும், சொல்லுங்கப்பா நான் செய்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் நீ வந்து வழக்கம் போல நாளைக்கு தனியா போ. அப்ப வந்து இது மாதிரி என்னுடைய அப்பா இன்னி குடுத்தத இந்த வீட்ல பார்த்து ரொம்ப சண்டை ஆயிருச்சு. போகப் போறோம் அப்படின்னு மட்டும் சொல்லு. அவன் எப்படியும் நீ மிஸ் ஆகி போயிடக் கூடாதுன்னு அன்னைக்கே உன்ட்ட தப்பா நடக்க பார்த்தானா, அவன் இதுக்காக மட்டும் தான் உன்னிட்ட பேசுறான்னு அர்த்தம். அப்படி இல்லன்னா, அவன் உன்ன உண்மையாவே காதலிக்கிறான்னு அர்த்தமா? அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களும் வெண்ணிலாவும், சரிப்பா, இத நான் அப்படியே செய்றேன். ஒருவேளை என்ட்ட அத்துமீறினா, நான் நடக்கிற விஷயமே வேறப்பா. நான் வந்து உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லுவேன். நான் அப்படி எதுவும் தப்பான முறையில போயிட மாட்டேன்பா. எல்லாமே உங்கட்ட கேட்டுக்கிட்டு தான் பண்ணுவேன். இருந்தாலும் இப்போ ஒரு ஸ்லிப் ஆயிட்டேன். அப்பதான் நீங்க வந்து என்னை எப்படியோ கரம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம வெண்ணிலாவும் பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் அந்த பையன் கூப்பிட்ட இடத்துக்கு அவங்க வீட்டுக்கே போவாங்க. போன பிறகு இது மாரி உண்மை தெரிஞ்சிருச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல ஏதாச்சும் தப்பா நடக்கிற மாதிரி இருந்தா, எனக்கு கால் பண்ணுமா, நான் உடனே வந்துர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் பாத்தீங்கன்னா, தன்னுடைய பொண்ணை அனுப்பி வச்சுட்டு ஃபோன் கால் பண்ணுவாரு. அந்த பொண்ணும் எடுக்கல. ஒரு செகண்ட்ல இவருக்கும் பயமாயிடுச்சு. உடனே நம்ம ஜானகியும், "என்னங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைய அங்க அனுப்பிச்சுட்டு நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குழந்தைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா, நீங்க அவ்வளவுதான். என்ன உயிரோட கூட பார்க்க மாட்டீங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம சங்கரும் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை தேடிக்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல அந்த பையனுடைய வீடு. அப்ப பைக்ல ரொம்ப ஸ்பீடா போய் நிப்பாட்டுவாரு. அப்பதான் கதவ தொறந்து வெண்ணிலா வருவாங்க வெளிய. வெளிய வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க கையில வெந்த கீரைகள் இருக்கும். ஐயோ கடவுளே! நம்மளே தன்னுடைய பொண்ண அழிச்சிட்டோமோ! என்னமோ நெனச்ச அந்த ஒரு நிமிஷத்துல, அந்த பையனும் பக்கத்துல வரச் சொல்லுவாரு நம்ம சங்கர். வந்த பிறகு, "என்னப்பா ஆச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்கிறப்பவே, அவன் கன்னத்துல 4 கைவிரல் அச்சு படுத்திருக்கும். அத பாத்துட்டு இவருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். "இல்ல ஆங்கிள் ஒண்ணுமில்ல. சும்மா தான் ஏதோ பிரஷர் கிளாஸ்ன்னு அதனால தான். எக்ஸாம் இருக்கு படிக்கணும். நான் போகட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே நம்ம சங்கர், "இப்ப விழுந்த அடி ஞாபகம் இருக்குல்ல? இப்படியே நேரா போனா, ஸ்ட்ரெய்ட்டா போய் அங்கிட்டு லெஃப்ட் திரும்புனோம்னா, அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் பேரு வந்து அவங்க பேரு தேவி. அவங்கள்ட்ட அவங்க என்னோட ரொம்ப குளோஸ் ஃபிரெண்ட். அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளு வரியா? நம்ம போய் விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் குடுத்துட்டு வருவோம்." அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல அங்கிள், எனக்கு எக்ஸாமுக்கு நான் படிக்கணும்." "இல்ல, நான் வரல." அப்படின்னு சொல்லி ஒரே பதட்டத்திலேயே நின்னுட்டு இருப்பான். அப்பதான், "உன்னுடைய அப்பா, அம்மா எங்க? அவங்கள நான் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்னுடைய அப்பா, அம்மா வந்து அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஆங்கிள். இன்னும் ஒரு 2, 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவான். "நீ என்ன ஆங்கிள்ன்னு கூப்பிடுற? ஓங்கி ஒரு அறை விட்டேன்னு பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லுவாரு. உடனே, இல்ல சார், ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்." அப்படின்னு அவரும் சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம சங்கர் தன்னுடைய மகளை பார்த்து, என்ன நடந்துச்சு? இதான் உண்ம." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவனும் பார்த்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிருங்க சார்" அப்படின்னு சொல்லுவான். உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களும், "என்ட்ட மன்னிப்பு நீ கேட்க தேவையில்ல. நீ தான் வெண்ணிலாவிட்ட மன்னிப்பு கேளு." அப்படின்னு சொல்லுவாங்க.